ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஒரு கிளப்ல உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை ஏமாத்திட்டான். இவ அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்க அவனை பாத்தீங்கன்னா எனக்கு ஓவர் டைம் இருக்கு, நான் வரல பேபி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பான். அவன் இருக்கிற லொகேஷனை வச்சு பார்த்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இவன் இன்னொரு பொண்ணு கூட பெட்ல ஒன்னா இருந்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொறுக்கி பையன் என்னை ஏமாத்தினான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஒரு பையன் மேல இடிச்சிடறா. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட பாசம் கூட. இப்ப ஹீரோ மேல இடிச்ச உடனே பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நிறைய பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்திட்டே இருக்காங்க பாஸ், ஆனா நீங்க யாரையுமே கண்டுக்கவே இல்ல, உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, நீங்க சரியான வேலைக்கே ஆகாத ஆளுன்னு சொல்றாங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு இப்படி பேசினதுக்கு நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்தா ஐயோ, நான் எப்படி என் பாஸ் கூட ஒன்னா ஸ்டே பண்ணேன், ஒண்ணும் புரியலையே. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா என்னோட வேலை போயிடும் அப்படின்னு இவ அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப இவ வீட்டுக்கு வந்தோடனே அவளுக்கு அவளோட அங்கிள் தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி உன் பாட்டிக்கு தேவையான மெடிக்கல் பில் நான் தான் கட்டினேன் தெரியுமா, சீக்கிரம் எனக்கு காசு போட்டு விட, என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு சொல்ல அங்கிள் எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சும்மா என் முன்னாடி காசு இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பாக்குறவங்க கிட்ட காசு இல்லையா, எப்ப கால் பண்ணாலும் இதே பேச்சுதான். எனக்கு கொடுக்கறத விட்டுதல, உங்க பாட்டிக்கு பில்லு கட்ட வேண்டியது இன்னும் பேலன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பில்லு கட்டலைன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல அங்கெல்லாம் சீக்கிரம் கொடுத்துறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். இப்ப அவளை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க இங்க பாரு செல்லம், நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஆர்வ கோளாறுல அந்த பொண்ணு கூட போயிட்டேன், எல்லா பசங்களும் பண்றது தானே, ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்ல இங்க பாரு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, இந்த இடத்த விட்டு போயிருந்தேன். ஹீரோயின் அவனை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. இப்ப அந்த பையனுக்கு அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி உன் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாரு, என்னை பத்தி வீட்டுல போட்டு விட்டுட்டா, அதனால என்ன வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டாங்க, எங்க அப்பா என் கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாரு, நான் உன்னோட வீட்டுல தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ செல்லம் என்ன பேசுற, எனக்கு சரியா டவரே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. பார்த்தா வந்திருக்கிறது ஹீரோ. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உள்ள வாங்கன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். இப்ப உள்ள வந்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாஸ் நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு அது தெரியாம நடந்துச்சு, எல்லாமே என்னோட தப்பு தான், நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததுனாலதான் இந்த தப்பு நடந்துச்சு, என்ன மன்னிச்சிருங்க, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சீக்கிரமே இந்த கம்பெனியை விட்டு போயிடுறேன், அடுத்த வாரமே ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துறேன்னு சொல்ல என்ன இப்படி சொல்லிட்ட, நீ பாட்டுக்கு நேத்து ஒன்னா ஸ்டே பண்ண வாக்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்ட, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, அதான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட வீட்டு கதவை யாரா தட்டுறாங்க. அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாஸ் நீங்க கொஞ்சம் அந்த ரூமுக்கு போறீங்களா, நான் அந்த இடத்துல நல்ல பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்காக கொஞ்சம் உள்ள போங்களேன்னு சொல்ல ஹீரோவும் உள்ள போயிடுறான். இப்ப அவ போய் கதவு திறந்தா அந்த இடத்துல அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க. இப்ப அவளை பார்த்தோன்னே எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்தீங்க, என்னோட வீட்டுல உங்க 2 பேருக்கும் என்ன வேலை, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்க, நான் உள்ள வருவேன், என் பாய் ஃப்ரெண்டை வீட்டை விட்டு வெளியே தருத்திரியா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன் பாய் ஃப்ரெண்டா, சரி நீயே வச்சுக்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பு, என் வீட்டுல சாப்பாடுலாம் இல்ல, நாய் மாதிரி இப்படி வந்து கத்திட்டு இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்ல அவளுக்கு கோவம் வந்துருது. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு புக் இருக்கு. பார்த்தா பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்ற புக்கு தான் இவளோட பாய் ஃப்ரெண்டு தான் வச்சிருப்பான் போல. இப்ப இந்த புக்கை எடுத்து படிச்சு பார்த்துட்டு என்ன இவ இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறா அப்படின்னு ஹீரோ அந்த புக்கை தூக்கி போட அந்த புக்கு கீழே விழுந்துருது. இப்ப அந்த புக்கு விழுந்த சவுண்டு இவங்களுக்கு கேட்ட உடனே உள்ள என்னடி சவுண்டு, உள்ள யாரோ ஒளிச்சு வச்சிருக்க, ஏதாவது பையனாதான் இருக்கணும் தள்ளு அப்படின்னு இவ போக பார்க்க ஹீரோயின் நம்மளுக்கு ஒரு அறையை போட்டுறான். இது என்னோட வீடு, என் பர்மிஷன் இல்லாம நீ உள்ள போயிட்டு இருக்கியா, ஒழுங்கா வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ மறுபடியும் ஹீரோயினை அடிக்கலான்னு வர ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தவொன்னே யார் இந்த அழகான பையன், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு இவ சொல்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷாக் ஆயிட்டு உண்மையா அவ சொல்ற, எப்பயில இருந்து நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப ஹீரோ அவளோட இடுப்புல கையை போட்டுட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கோம், இனிமே ஒன்னாதான் இருக்க போறோம், இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளுங்களை விட்டு வெளியே தள்ளவா அப்படின்னு ஹீரோ அவங்களோட ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் வெளியே தள்ளிடுறான். இப்ப ஹீரோ போகும்போது ஹீரோனை பார்த்து என்ன சொன்னா, இந்த மாதிரி யூனிக்கான புக்லாம் படிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல,
உன்னோட கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவரு எத பத்தி பேசுறாரு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு இவ ரூமுக்குள்ள போய் அந்த புக்க பாக்குறான். பார்த்தா எல்லாம் டபுள் மீனிங் புக்கு. இப்ப அத பார்த்தோம்னா அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "அட எரும மாடு, எந்த மாரி புக்லாம் என் வீட்டுக்குள்ள வச்சிருக்க? சீக்கிரம் வந்து இந்த புக்லாம் எடுத்துட்டு போடி" அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன யோசிக்கிறான்னா, ச்சே! அவரு என்ன பத்தி என்ன யோசிப்பாரு? கண்டிப்பா என்ன பத்தி தப்பா தான் யோசிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோனோட வீட்டுக்கு வரான். இப்ப வீட்டுக்குள்ள வரும்போது இவன் சட்டைய கழட்டிட்டு வர, அத பார்த்து ஒருத்தன் சிரிச்சுட்டு இருக்கான். "ஏன்டா பல்ல பல்ல காட்டுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கடைசியா நீ லெவல்ல விழுந்துட்டியா? அங்க பாரு உன் நெஞ்சுல கீறல்" அப்படின்னு சொல்லி கேட்க, "சின்ன பசங்கலாம் பெரியவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. ஒழுங்கா படிக்கிற வேலைய பாருன்னு" ஹீரோ சொல்லிட்டு போக, அவன பார்த்தீங்கன்னா, "ஆல்ரெடி எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. நான் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாதுன்னு" சொல்ல, "என் விஷயத்துல தலையிடாதடான்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆஃபீஸ்ல வேலைய பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இவ ஹீரோயின பாத்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உண்மையாவே வேலைய விட்டு நிக்க போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா பாஸ், நான் நிக்க தான் போறேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா கவலைப்படாதீங்க. என் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிப்பேன்" அப்படின்னு இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஷெட்யூல்ல சொல்லிட்டு இருக்கா. "பாஸ், இன்னைக்கு நைட் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்புறம் அடுத்த வாரம் ஒரு முக்கியமான செரிமனி இருக்கு. நீங்க அதுல கலந்துக்கிட்டே ஆகணும்" அப்படின்னு இவ ஒவ்வொரு ஷெட்யூலா பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாத்துட்டு இருக்க. அவள இவ்ளோ கிட்ட பார்த்த உடனே அன்னைக்கு நைட்டு ஒண்ணா இருந்தது தான் ஞாபகம் வருது. இப்ப அத யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு நைட்டு நீ என் கூட டின்னருக்கு வரேன்னு" சொல்ல, "கண்டிப்பா வரேன் பாஸ்" அப்படின்னு இவளும் சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு முக்கியமான டின்னருக்கு தான் வந்திருக்கான். எதுக்குடான்னு பார்த்தா பிளைண்ட் டேட்டுக்கு. பிளைண்ட் டேட்டுக்கு இவன் தனியா வருவான்னு பார்த்தா, கூட இவள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணோட அம்மா, அப்பா 2 பேரும் முழிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாப்பாட ஹீரோயினுக்கு எடுத்து வச்சுட்டு அவள கேரிங்கா பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரே டவுட்டு. இப்ப அவங்க அம்மா பொண்ணுகிட்ட சிக்னல் காட்ட, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறான். இப்ப அத பார்த்த உடனே, "இல்ல இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு அந்த சாப்பாட எடுத்து ஹீரோயின்ட்ட வைக்க, அத பார்த்த உடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். பாஸ் எம்ப்ளாய கூட்டிட்டு பிளைண்ட் டேட்டுக்கு வர்றது" அப்படின்னு சொல்ல, "எம்ப்ளாயா? அவ ஒண்ணும் என்னோட எம்ப்ளாயி கிடையாது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் கார்ல தான் இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிளைண்ட் டேட் கண்டிப்பா நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஹீரோ கார்ல உட்காந்துட்டு, "நான் ஏன் உன்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேனா?" அப்படின்னு சொல்ல, "பாஸ், எனக்கு நல்லாவே தெரியுது. கேர்ள் ஃப்ரெண்டா சும்மா நடிக்கிறதுக்காக தானே என்ன கூட்டு வந்தீங்க. இத கூட நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா? கவலைப்படாதீங்க. இந்த வேலைய விட்டு போகும்போது உங்களுக்கு ஏத்த அசிஸ்டண்ட்ட வச்சுட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு போவேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இவ என்ன நான் சொல்ல வர்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே! இவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையோ! அதனால தான் இப்படி பேசுறாளோன்னு ஹீரோவோட முகமே வாடி போயிருது. இப்ப ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன சொல்றேன்னா, "நான் என்னோட ஃபர்ஸ்ட் காதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவள தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதனால தான் இந்த மாரி பிளைண்ட் டேட்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு" சொல்ல, "பரவால்ல பாஸ். ஒரு சின்ன ஹெல்ப் தானே. இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவன் வீட்டுக்கு வந்து ஹீரோயின நெனச்சு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏன்டா நீ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. உன் அசிஸ்டண்ட்ட நீ லவ் பண்றன்னா, அத டைரக்ட்டா போய் அவகிட்டயே சொல்லு. அத விட்டு ஏன் இப்படி உடம்ப கெடுத்துட்டு இருக்க? உன் அசிஸ்டன்ட் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி மட்டும் மாசம் 4 பேர் மாத்திட்டு இருந்த. ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் ஆளே அடங்கி போயிட்ட. என்னதான் நடக்குது?" அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அவன மொறச்சு பாக்குறான். இவன் இப்படி பார்த்தவன அவன பாத்தீங்கன்னா, "அட போடா! உனக்கு போய் அட்வைஸ் பண்ணலான்னு வந்தேன் பாரு" அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ சோசியல் மீடியா நோண்டிட்டு இருக்கும்போது, ஹீரோவ பத்தின நியூஸ் தான் வருது. ஹீரோக்கும் ஜியா அப்படின்ற பொண்ணுக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மென்ட் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு என்கேஜ்மென்ட் பண்ணிக்காம ஃபாரின் ஓடி போயிருப்பா. இப்ப அந்த பொண்ணு திரும்பி வந்த உடனே மறுபடியும் என்கேஜ்மென்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நியூஸ்ல போட்டுட்டு இருக்க. ஓ! இந்த பொண்ண பத்தி தான் பாஸ் பேசிட்டு இருந்தாரா? இவ தான் அவரோட ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு. இப்ப ஹீரோயின் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அவளுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி, "என் ஃப்ரெண்ட் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். அவன் கிளப்ல இருக்கான். வந்து கூட்டிட்டு போ. மட்டை ஆயிட்டான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினே கிளம்பி ஹீரோவ கூட்டிட்டு வர போறா. இப்ப அங்க போய் பார்த்தா, ஹீரோ இப்படி ஒரு போஸ்ல இருக்க. "எதுக்காக அவருக்கு இவ்ளோ ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுத்தீங்க? கம்மியா குடுக்க வேண்டியது தானேன்னு" சொல்ல, "ஆமா, பச்சை குழந்தை நான் தான் ஊத்தி குடுத்தேன் பாரு. அவனுக்கு குடிக்கவே தெரியாது. என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? வீட்டுக்கு கூட்டு போமான்னு" இவன் சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவ கூட்டிட்டு வரா. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவ பெட்ல படுக்க வச்சுட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, "ப்ளீஸ் என்ன விட்டு எங்கேயும் போகாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஜியான்னு நெனச்சுட்டு என்கிட்ட பேசுறாரு போலயே அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு போறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்காக டவல் எடுத்துட்டு வந்து தொடச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோ, "ப்ளீஸ் என்ன விட்டு போகாத. உனக்காக தான் நான் இத்தன வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு" சொல்ல, அவர் அந்த ஜியா பொண்ண ரொம்ப காதலிக்கிறார் போலயே. இதனால தான் அவர் இத்தன வருஷம் எந்த பொண்ணுகிட்டயும் க்ளோஸ் ஆகல போல. இந்த அளவுக்கு ட்ரூவா இருக்காரு. நாம தான் அவரோட லைஃப்ல புகுந்து எதையோ கெடுத்துட்டோம் அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இப்ப அவள பாத்தீங்கன்னா டைம பாக்குறா. பார்த்தா 2 மணி ஆயிடுது. காலையில ஆபீஸ்க்கு வேற போகணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சோஃபால படுத்து தூங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு இவ சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோ வந்து இவள எழுப்பிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, "சிக்கன் பீஸ் வந்துருச்சா?" அப்படின்னு ஒரு கடி கடிக்க அவனுக்கு உயிரே போயிருச்சு.
இப்ப இவ கண்ண முழிச்சு பாக்க ஹீரோ பாத்தீங்கன்னா சட்டை போடாம அப்படியே வந்து நின்னுட்டு இருக்க. அவன பார்த்த உடனே சாரி பாஸ் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எப்படி இங்க வந்தன்னு ஹீரோ கேக்குறான். உங்களோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டையாகி கிடந்ததா சொன்னாரு. அதனாலதான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க அப்படின்னு அவளுக்கு 1,00,000 சென்ட் பண்ண. பாஸ் எனக்காகவா? ரிவார்டா? ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா இதை நான் மறக்க மாட்டேன். இனிமே ஆபீஸ்க்கு லீவ் போட மாட்டேன். வெயிலோ மழையோ நான் கண்டிப்பா ஆபீஸ் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவ கிளம்பி நேரா கம்பெனிக்கு தான் வரா. இவ கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோவோட ரூமையே பாத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ அந்த ஜியா பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கூட வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்ல அப்படின்னு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேச இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க 2 பேருக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் பண்ணாங்களாம். ஆனா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இந்த பொண்ணு ஓடி போயிட்டா. இப்ப மறுபடியும் திரும்ப வந்திருக்கா. கண்டிப்பா இந்த தடவை சார் அந்த பொண்ணை மிஸ் பண்ண மாட்டாருன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, ஏய் சாரு கூட நீ அதிகமா இருக்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி ஏதாவது பேசியிருக்காரான்னு சொல்ல, இல்ல அத பத்தி எல்லாம் எதுவும் அவர் பேசினது இல்லன்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ ஹீரோவோட ஃபியான்சி என்ன சொல்றானா, லாஸ்ட் டைம் நான் நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஓடி போயிட்டேன். அத நினைச்சு நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே டைம் நீங்க என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு ஆன்ட்டி சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நாங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் உங்க மேல வச்சிருக்க லவ்வ புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தடவை நான் திரும்ப வந்தது நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை மறுபடியும் நடத்துறதுக்காகன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வழி அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினை கூப்பிட அவளும் அந்த இடத்துக்கு வரா. ஏன் ரொம்ப சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். உங்களோட லவ்வ பத்தி இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நேத்து அந்த பொண்ணு நினைச்சுதான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதான் அவங்க திரும்ப வந்துட்டாங்களா? இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அடிப்பாவி, நான் உன்ன நினைச்சு ஃபீல் பண்ணா அவளை நினைச்சு ஃபீல் பண்றதா நினைச்சிட்டு இருக்காளே அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறது உண்மைதான். ஆனா என்ன பண்றது? எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல, ஏ பாஸ் அப்படி சொல்றீங்கன்னு இவ கேக்குறா. அதான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேல்ல. எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ நடிச்சனா கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு நடக்காது. நீ மட்டும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா 1 இயர்க்கு நடிச்சனா உனக்கு மந்த்லி சேலரி 1 லேக் தரேன்னு சொல்ல, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, 1 லேக்கா? பாட்டியோட மெடிக்கல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ்வளவு ஓகேன்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு. அந்த இடத்துக்கு நீ என் கூட வந்தாகணும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது. வா ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள ஷாப்பிங் கூட்டு வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கன்னு சொல்ல, பாஸ் இந்த இடம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். வேற ஏதாவது கடைக்கு போலாமே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்றா. இப்ப அந்த இடத்துல ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. அந்த கடைக்கார பொண்ணு ஹீரோயினை பாத்தீங்க என்ன சொல்றனா, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்க நார்மலான ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இங்க கிடைக்காது. இந்த ஸ்டோர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. வேணா வெளியே போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல பரவாயில்ல நான் இங்கேயே வாங்கிக்கிறேன்னு இவ தேடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவ வந்து இங்க என்ன பண்ற? இப்படி ஒரு கடையில உன்னை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவள கடையை விட்டு வெளியே தருத்துங்க. இவள்கிட்ட வாங்குற அளவுக்கு காசெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அந்த கடைக்கார பொண்ணுங்க வந்து ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அவ ஏன் கூட வந்தா, அவளை யாராவது புள்ளி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, நீ யாரியா தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடுற? நான் யாரோட பொண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு இவ அவங்க அப்பா பேர்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு இவளை கூட்டிட்டு போய் வெளியே போடுங்க. இனிமே இவ இந்த கடை பக்கமே வரக்கூடாது. அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த கடையில வேலை பார்க்க கூடாதுன்னு அந்த கடையில வேலை பார்த்த பொண்ணுங்களா முட்டிக்கால் போட வைக்க அவங்களும் முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நீ யாரு? எதுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்க? உன்னோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவனோட பேரை சொல்றான். இப்ப அந்த பேரை கேள்விப்பட்ட உடனே ஐயோ இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரனாச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி நீ என்ன காரியம் பண்ணி வச்சிட்டு இருக்க? யாருக்கிட்ட வம்பிழுத்து இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? அவரு நம்ம கூட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு. இனிமே என் மூஞ்சில முழிக்காத, வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போனை கட் பண்ண. இப்ப அவ ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நீ யாருன்னு தெரியாம தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னெல்லாம் என்னால மன்னிக்க முடியாது. இந்த இடத்த விட்டு போன்னு ஹீரோ அவள அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோவோட டின்னருக்கு தான் வந்திருக்கா. எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை மீட் பண்றதுக்காக. இப்ப அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா, அவங்க ஃபியான்சியோட அம்மான்னு எல்லாரும் இருக்க. இவன் ஹீரோயின் கூட வந்திருக்கான். இப்ப அந்த பொண்ணோட அம்மாவை பாத்தீங்கன்னா நீங்க இங்க தனியா வருவீங்கன்னு பார்த்தேன். ஆனா இந்த பொண்ணு கூட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருடா சும்மா தெரியாத பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி எங்களை ஏமாத்தணும்னு பாக்காதன்னு சொல்ல, அம்மா நான் பொய்லாம் சொல்லல. இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆன்ட்டி நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன் அப்படின்னு இப்ப அவ டீ ஊத்திட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, இவள பார்த்தா அந்த அளவுக்கு ஒருத்தரவு மாதிரி தெரியலையேன்னு சொல்ல, இவ டக்குன்னு அந்த சுடு தண்ணியே கீழே ஊத்திடுறா. பார்த்தா அது அந்த பொண்ணோட அம்மா கையில பட
அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. "உனக்கு என்ன பைத்தியமா? கண்ணு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. "மன்னிச்சிருங்க ஆன்டி" அப்படின்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத பொண்ணா இருக்கா. "இவளே அவங்க வீட்டுக்கு மருமகளா தேர்ந்தெடுக்க போற. ஒழுங்கா அவள விட்டுட்டு என் பொண்ண கல்யாணம் பண்ற வழிய பாருங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருடா, ஜியா இந்த தடவ திரும்பி வந்திருக்கிறது உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான். அவ லாஸ்ட் டைம் பண்ணது தப்பு தான். அவள மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொன்னான்னா, "நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். அவள தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இனிமே பர்சனல் விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "ஆன்டி அவர விட்டுருங்க. அவரு போகட்டும்" அப்படின்னு இவன் நல்லவ மாரி பேச, ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க எதுக்காக ஜியாவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க? உங்களுக்கு அந்த பொண்ண பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா. இனிமே அவளுக்கு என் லைஃப்ல இடம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "எனக்கு உன்ன தான் பிடிச்சிருக்கு. நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, "நீங்க ஒரு வாய்ப்பு தான் குடுத்து பாருங்களேன். உங்க 2 பேருக்கும் பெர்ஃபெக்ட்டான மேட்சா இருக்கும்னு" சொல்ல, "வாய மூடு. இனிமே இந்த விஷயத்துல தலையிடாத" அப்படின்னு ஹீரோ சொல்லிட, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவளோட வீட்ல டிராப் பண்ண, இவ சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா இவ வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான். இப்ப அவர பார்த்த உடனே, "இங்க என்ன பண்றீங்க? அதான் வாடகை குடுத்துட்டேலன்னு" சொல்ல, "வீடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்" அப்படின்னு. இப்ப அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, அங்கங்க இருக்க கீறலுக்கெல்லாம் ரூ. 2000 பில் போட்டுட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "இவ்ளோ பணம்லாம் என்கிட்ட கிடையாதுன்னு" சொல்ல, "பணம் இல்லன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பு. இதெல்லாம் நீ தான் டேமேஜ் பண்ணியிருக்கன்னு" அவரு சொல்லிட்டு இருக்க. "இதெல்லாம் நான் பண்ணலங்க. நீங்க குடுத்ததே அப்படிதான் இருந்துச்சு" அப்படின்னு இவ சொல்ல, "நான் குடுத்தது நல்லா தான் குடுத்தேன். சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத. காசு ரூ. 10,000 எடுத்துட்டு இல்லன்னா இப்பயே கிளம்பு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு வெளிய தள்ளிடுறாரு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, கொட்ற மழையில சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அந்த ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி, "என்ன சொல்லப்படி எல்லாம் நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாஸ் நீங்க சொன்ன மாரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன். காசு எப்ப தருவீங்க?" அப்படின்னு கேட்க, "உடனே உனக்கு ரூ. 3,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ தான் பிளான் பண்ணி ஹீரோயின வீட்ட விட்டே வெளிய தள்ள சொல்லியிருப்பான். இப்ப இவ சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அங்கிள் தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, "உன் தம்பி நம்ம பக்கத்து வீட்டு பொண்ண காதலிக்கிறானாம். அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருக்கான். அந்த பொண்ணுக்கு வரதட்சணையா ரூ. 8,00,000 கேட்கறாங்க. நீ தான் பணம் குடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு" சொல்ல, 8,00,000லாம் என்கிட்ட இல்ல அங்கிள். அவ்ளோ பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அங்கிள் பாத்தீங்கன்னா, "அவ்ளோ பணம் உன்கிட்ட இல்லையா? சரி உனக்கு ஒரு மாப்பிள பார்த்திருக்கேன். அவனையாவது கல்யாணம் பண்ணிக்க. வரதட்சணையா ரூ. 6,00,000 தர்றேன்னு சொல்றான். அத வச்சாவது ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கிறேன்னு" சொல்ல, "எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "உன்கிட்ட எவ்வளவு நல்ல விதமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறியா? இத்தன வருஷம் உன்ன வளர்த்ததுக்கு எந்த பலனும் இல்ல" அப்படின்னு அவர் திட்டிட்டு இருக்க. "என்னால இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு" இவ ஃபோன வச்சிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, போறதுக்கு இடம் இல்லாம கொட்ற மலையில உட்கார்ந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து கைய குடுக்குறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "பாஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ இந்த நடுராத்திரியில என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த மலையில" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல என்னோட ஹவுஸ் ஓனர் என்ன வீட்ட விட்டு வெளிய துரத்திட்டாரு. போறதுக்கு இடம் இல்ல. அதான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு" இவ சொல்ல, "என்னோட வீட்ல வந்து ஸ்டே பண்ணிக்க. என் வீட்ல நெறைய ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஐயய்யோ! இல்ல பாஸ். 1000 தான் இருந்தாலும் நீங்க என்னோட பாஸ். நான் உங்களோட எம்ப்ளாயி. நான் உங்க வீட்ல தங்குற விஷயம் வெளிய தெரிஞ்சா உங்களோட ரெப்புடேஷனே கெட்டு போயிரும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "ரெப்புடேஷனா? என்ன ரெப்புடேஷன் பத்தி பேசிட்டு இருக்க? இந்த ஊரு உலகத்த பொறுத்தவரைக்கும் நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். சோ பையனும் பொண்ணும் ஒண்ணா ஸ்டே பண்றது நல்ல விஷயம் தானே. கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட் ஒண்ணா ஸ்டே பண்ணா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரையும் பொறுத்தவரைக்கும் நம்ம 2 பேரும் ஃபிரெண்ட்ஸ் மாரி தான்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "என் வீட்ல வந்து ஸ்டே பண்ணிக்க. வாடகை எல்லாம் எதுவும் தர வேணாம். அதுக்கு பதிலா எனக்கு சமையல் செஞ்சு குடுக்குறது, வீட்ட கிளீனா வச்சுக்கிறதுன்னு சின்ன சின்ன வேல பார்த்தா போதும்ன்னு" சொல்ல, "உண்மையாவா சொல்றீங்க? ரொம்ப தேங்க் யூ பாஸ். நான் சீக்கிரமே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நல்ல வீடு கிடைச்ச உடனே அந்த இடத்த விட்டு போயிருவேன்" அப்படின்னு சொல்ல, "ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. "நான் என் பாஸோட வீட்ல தான் தங்கியிருக்கேன்னு" சொல்ல, "பாஸோட வீட்ல உனக்கு என்னடி வேல? அவர் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணதெல்லாம் பத்தாதா? இப்ப அங்கேயே போய் தங்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "என்னடி பண்றது? போறதுக்கும் இடம் இல்ல. வாடகை ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாங்க. பாட்டிக்காக ட்ரீட்மெண்ட் செலவு இருக்கு. நான் சாப்பிடணும், தங்கணும் எல்லாமே இருக்குல்ல. எல்லாத்தையும் பார்க்கணும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "சரி பார்த்து பத்திரமா இரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன வைக்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹீரோவ தான் பாக்குறா. பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு சட்டை பட்டன் கூட போடாம வந்து நின்னுட்டு இருக்க. அவன பார்த்த உடனே இவளுக்கு ஜர்க் ஆயிடுது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு" இவ அந்த இடத்த விட்டு குளிக்க போயிடுறா. இப்ப இவ குளிக்க வந்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, பாஸுக்கு நம்மள ஒரு வேளை புடிச்சிருக்கோ? புடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ஒண்ணும் புரியல. எப்படி இத கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு இவ ஒரு ரோஸ எடுத்து வச்சுட்டு, புடிச்சிருக்கு, பிடிக்கல, புடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு ஒவ்வொரு லீஃபா பிச்சு போட்டுட்டு இருக்கா. இப்ப அவ டக்குன்னு எந்திரிக்கலான்னு பாக்குறா. அப்படி எந்திரிக்கும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழ விழ, இவ ஆன்னு கத்திட்டு இருக்கா. இவ கத்துற சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ உள்ள வந்து பார்த்தா இவள டிரெஸ் இல்லாம ஹீரோ பாத்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவளோட காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு, "பாத்து கவனமா எந்திரிச்சு வா.
கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். லைட்டா சின்ன சிலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயினுக்கு அவளோட அங்கிள் தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி, "உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் கிளம்பி வான்னு" சொல்ல, "நான் தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக என்ன கட்டாயப்படுத்துறீங்க?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. கரெக்ட்டா அத ஹீரோ கேட்டுடுறான் அந்த பக்கம். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நாங்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா உன் பாட்டி மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கல்ல. உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. வந்து என்னன்னு பாருன்னு சொல்ல, இவ்ளோ கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ ரூமுக்குள்ள வந்து பாக்க, அந்த இடத்துல ஹீரோயின காணோம். எங்க போயிட்டா இவ? ஒருவேள அவங்க அங்கிள் கால் பண்ணாரு. அவர பாக்க போயிட்டாளோ அப்படின்னு ஹீரோ கால் பண்ணி பாக்க, இவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. இத பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரே டவுட். இந்த சைடு ஹீரோயின் அவங்க பாட்டிய பாக்க போனா, அவங்க அங்கிள் அவள கட்டி போட்டுறாரு. எல்லாமே அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்ப அவள மயக்கமடைய வச்சு, அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட விட்டுடுறாங்க. "இங்க பாருங்க மாப்பிள, இவ கூட நீங்க ஒண்ணா ஸ்டே பண்ணீங்கன்னா, நாளைக்கு காலையிலேயே கூட கல்யாணத்த வச்சுக்கலாம். அந்த 6,00,000 மறந்துறாதீங்கன்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலையில உங்ககிட்ட தரேன்னு" சொல்ல, "சரி பார்த்து பத்திரமா இருங்கன்னு" இவங்க எல்லாரும் வெளிய வர, அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தேடி பரபரப்பா வந்துட்டு இருக்கா. அவனுக்கு ஜியா தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். என்ன பார்க்கவான்னு" சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின தான் தேடி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்ற டீடைல் கிடைச்ச உடனே, வேகமா அவங்க அங்கிள் வீட்டுக்கு தான் வரான். இப்ப அங்க வந்து அவங்க தம்பிய புடிச்சுட்டு, "எங்கடா அவ?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அவனும் எல்லாம் உண்மையே சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ள போய் அவன அடிச்சு போட்டுட்டு, ஹீரோயின காப்பாத்தி அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா அந்த ஜியாவ தான் காட்டுறாங்க. ஜியா பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கா. "ஆன்டி, என்ன பாக்குறதுக்கு அவரு வரவே இல்லையே. உண்மையாவே அவரு என்ன வெறுக்கிறாரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தெரியலம்மா. அவன் உண்மையாவே அவனோட கேர்ள் ஃபிரெண்ட லவ் பண்றானோ என்னமோ. அவன நினைச்சு நீ கவலைப்படாத. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நீங்க தானே என்ன காப்பாத்துனது. நான் அந்த இடத்துல இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எமர்ஜென்சில என்னோட நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதனால தான் உன்னோட லொகேஷன் காட்டுனுச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு போய் பார்த்தா, இந்த ஜியா பொண்ணு தான். இப்ப அவ உள்ள வந்து, "நேத்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கால் பண்ணேன். ஆனா நீ என்ன வந்து நேர்ல பார்க்கவும் இல்ல, கால் பண்ணி கூட விசாரிக்கல. உண்மையாவே உனக்கு நான் அந்த அளவுக்கு பிடிக்காம போயிட்டேனா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லி இவ உள்ள வந்துட்டு இருக்கா. "போதும் நிப்பாட்டு. எனக்கு அது முக்கியமா படல. அதனால தான் நான் உன்ன பார்க்க வரல. எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அன்பார்ச்சுனேட்டா என் கையில சின்ன அடியோட போயிருச்சு. பெரிய அடியா இருந்தா என்ன பண்ணுவேன்? அத கூட நீ எப்படி இருக்கன்னு விசாரிக்கலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ என்ன சொல்றான்னா, "அடுத்த வாரம் ஆக்ஷன் நடக்க போகுது. அதுவும் என் குடும்பம் நடத்துற ஆக்ஷன். எங்க அப்பா உன்ன பர்சனலா இன்வைட் பண்ண சொன்னாரு. அதுக்காக தான் வந்தேன். மறக்காம வந்துருன்னு" சொல்ல, "ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "எனக்கு தெரியாது. நீயாச்சு அப்பாவாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ உள்ள வந்தவுடனே ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, "உண்மையாவே இஸ்யாக்கு நேத்து நைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, பாஸ் அந்த பொண்ண பாக்க போகாம என்ன காப்பாத்த வந்துட்டாராம். உண்மையாவே இவரு என்ன லவ் பண்றாரா? இல்ல நான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனா? ஒண்ணும் புரியல. என்ன இவ குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எத பத்தி யோசிக்காம ரெஸ்ட் எடு. நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நீ என் கூட வரியா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இவ சொல்றா. நான் உன்ன பாத்துக்கிறேன். எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். அந்த விஷயத்த மறந்துடாதன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்லிர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோ பார்ட்டிக்காக ரெடி ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, புதுசா ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறா. இப்ப அந்த ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே, "இல்ல, இல்ல. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்ல. வேற ட்ரெஸ் போட்டு வா" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளும் அடுத்த ட்ரெஸ் போட்டு வரா. இதுவும் நல்லா இல்லன்னு சொல்ல, இப்போ அவ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து காட்டிட்டு இருக்க. ஹீரோ ஒண்ணு ஒண்ணா நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா, கடைசியா இன்னொரு ட்ரெஸ் போட்டு வரா. இப்ப அந்த ட்ரெஸ்ஸ போட்டோனே, "திரும்பு" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ திரும்பி காட்டிட்டு இருக்கா. இப்ப இந்த ட்ரெஸ்ல பாக்க சூப்பரா இருக்க. கீழ இறங்கி வான்னு சொல்ல, இவளும் இறங்கி ஹீரோ கிட்ட வரா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு பின்னாடி திருப்பி, "எல்லாம் ஓகே. ஆனா கயிறு கட்ட மறந்துட்ட" அப்படின்னு சொல்லி, அவளோட ட்ரெஸ்ல உள்ள கயிற கட்டிட்டு இருக்க. இந்த சைடு பார்ட்டிய தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பார்ட்டில ஹீரோவோட ஃபியான்சி கிட்ட, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்கா. அவளும் பணக்கார வீட்டு பொண்ணு தான். இவளுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவ வந்து என்ன சொல்றான்னா, "உன் ஆள அவ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அவளுக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுத்தே ஆகணும்னு" சொல்ல, "இங்க பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப பெரிய பணக்காரன். இந்த மாரி சீப்பான பொண்ணுங்கலாம் வந்துட்டு போறது சகஜம் தான். இதுக்கெல்லாம் நான் கோவப்படல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா நம்ம 2 பேரும் அவள பழி வாங்கியே தீரணும். அவள இப்படியே விடக்கூடாது" அப்படின்னு ஹீரோயினுக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்ப இந்த பார்ட்டிக்கு ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஜோடியா வர்றத பார்த்தோன்னே, "ஏய் அங்க பாத்தியா? பாஸ் இன்னொரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுவும் அவளோட ஃபியான்சியோட குடும்பம் நடத்துற பார்ட்டிக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு" அப்படின்னு இவங்கள பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப அந்த ஃபியான்சிக்காரி வந்து என்ன சொல்றான்னா, "முக்கியமான ஷேர் ஹோல்டர் மின்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க ஹாய் சொல்லிட்டு வரலாம்ல" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ பார்த்து பத்திரமா இரு. நான் அந்த கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட
எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவர் இருக்கா இல்லையா, அவ வந்து என்ன சொல்றான்னா, இங்க பாரு ஜியாக்கும் அவருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. தேவையில்லாம உங்க லைஃப்ல குறுக்க வராம தள்ளி இருன்னு சொல்ல, ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவளுக்கு பயங்கரமா பசிக்குது போல. ஹீரோயின் சாப்பிடலான்னு பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். அவனை பார்த்த உடனே, வெய் இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அந்த பார்ட்டிக்கு தான் வந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். என்னடான்னு பார்த்தா அவன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்த உடனே இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா, என்னவே இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, யோ சோடா பட்டி உனக்கு கண்ணு தெரியல, அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, தேவையில்லாம பேசாம போயான்னு சொல்லி இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஏய் நாளைக்கு ஃப்ரீயா இருந்தானா நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிடலாம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. நாளைக்கு அப்படின்னு இவ கேட்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவளோட இடுப்புல கைய போட்டுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, இவர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வெய் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, ஹீரோ அவனுக்கு கை கொடுக்கவே மாட்டேங்கிறான். இத பார்த்தவன அவனை பாத்தீங்கன்னா, சரிப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோவுல கட்டி பிடிச்சிட்டு, மேடம் ஒரு விஷயத்த மறந்து போயிட்டீங்க போல. சோ என்ன தவிர வேற எந்த பையன்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பண்ற ரொமான்ஸ இவ பார்த்த உடனே, பாத்தீங்களா எப்படி பண்றான்னு, இத பார்க்க என்னாலே தாங்க முடியல. எப்படிதான் நீங்க அமைதியா இருக்கீங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அவ சாதாரண கிராமத்து பொண்ணு. அவ கூட எல்லாம் சண்டை போட்டு நான் என்னோட எனர்ஜியை வீணாக்க விரும்பலன்னு இவ அமைதியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஃபிளவர் பெயிண்டிங் தான் ஏலத்துக்கு வருது. இப்ப அந்த பெயிண்டிங்க எல்லாரும் பார்த்துட்டு ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெயிண்டிங்கோட ஸ்டார்டிங் விலையே 5,00,000 தான். இப்ப அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஏலம் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு அந்த பெயிண்டிங் புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பெயிண்டிங் புடிச்சிருக்கான்னு தெரியல. ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ அத 2 மில்லியனுக்கு ஒட்டுமொத்தமா வாங்கிடுறான். இத பார்த்தவன அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, மேடம் கண்டிப்பா அவரு உங்களுக்காக தான் வாங்கியிருக்கணும். எல்லார் முன்னாடியும் உங்ககிட்ட குடுப்பாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுக்கு அந்த பெயிண்டிங்க குடுத்துடுறான். பாஸ் எனக்கு ஃப்ளவர்னா பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்காக நீங்க ஒரு ரோஸ் வாங்கி குடுத்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனா இவ்ளோ காஸ்ட்லியான பெயிண்டிங் எனக்கு வேண்டான்னு சொல்ல, உன்ன பொறுத்த வரைக்கும் தான் இது காஸ்ட்லியான பெயிண்டிங். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 2 மில்லியன் எனக்கு ஒரு காசே இல்ல. பரவால்ல வச்சுக்கன்னு ஹீரோ சொல்லிர்றான். இப்ப இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் சாப்பிடலான்னு தனியா வந்துடுறா. ஏன்னா அவளுக்கு பயங்கரமா பசிக்குது. இப்ப அவ சாப்பிடலான்னு வரும்போது இவள பாத்தீங்கன்னா ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் கூட சுத்தாதன்னு. அடுத்தவ புருஷனுக்கு தான் நீ ஆசைப்படுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறத பத்தி நீ பேசுறியா? உன் பாய் ஃப்ரெண்ட் யாருன்றத நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்ப அவள பாத்தீங்கன்னா, இங்க பாரு அவரு என்னோட பாய் ஃப்ரெண்ட். தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாதுன்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்ட்டில தனியா நின்னுட்டு இருக்கான். இத பார்த்தவன ஒவ்வொரு பொண்ணா வந்து என் கூட ட்ரிங்க்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ மூஞ்சி குடுத்து கூட பேச மாட்டேங்கிறான் அந்த பொண்ணுங்க கிட்ட. இப்போ ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு என்னோட தங்கச்சி. என் தங்கச்சிக்கு ஹாய் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல, இவன் வேண்டா வெறுப்பா கிளாஸ மட்டும் தூக்கி காட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்க இடத்த தேடி போயிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த பொண்ணு ஹீரோயின் அடிக்கிற மாரி வர, ஹீரோயின் மயக்கம் போட்டுறான். இத பார்த்தவன ஹீரோவல தள்ளி விட்டுட்டு ஹீரோயின தூக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் தூக்கத்துல உளறிட்டு இருக்க. ஹீரோ அவள எழுப்பி விட்டுட்டு சீக்கிரம் எந்திரிச்சு இதை சாப்பிட்டு படுத்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்வளவும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா 2 டேஸ் நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். உனக்கு சேலரி எல்லாம் கட் பண்ண மாட்டேன். சோ நிம்மதியா ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, பாஸ் உண்மையாவே நீங்க வேற லெவல். உங்கள மாதிரி ஒரு நல்ல பாஸ் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் கண்ண முழிச்சு பார்த்தா, இவ ஹீரோ கூட தான் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ இவள கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். என்ன இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு. இப்ப அவ ஹீரோவ திரும்பி பார்க்க, ஹீரோவோட ஃபேஸ கிட்ட பாக்குறா. இவரோட ஃபேஸ பார்த்தா இவர கிஸ் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு இவ ஹீரோவோட லிப்ல கைய வச்சுட்டு இருக்க. ஹீரோ கண்ண முழிச்சிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, பாஸ் நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி வந்தியா? நீ தான் நேத்து நைட் என்ன கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியுமா? உன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணணும்னு போட்டு என்ன டார்ச்சர் பண்ண. ஒன்னா ஸ்டே பண்ண முடியாதுன்னு தான் பக்கத்துல படுக்க வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதியோ புலம்புற வியாதியோ இருக்கு. சோ நான் என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணாதான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. இப்படி விளக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை ஹீரோவோட தம்பி தான் தட்டுறான். அதை பார்த்தவன அவர் உங்களோட தம்பி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என்னோட தம்பி தானே இதே இடத்துல ஒளிஞ்சுக்கன்னு சொல்ல இவ்வளவு ஒளிஞ்சுக்கிறா. இப்ப ஹீரோ போய் கதவை திறக்க அவன் வீட்டுக்குள்ள வந்து, என்ன வர வர ரொம்ப சீக்கிரட்டா வாழ்ந்துட்டு இருக்க, உள்ள ஏதாவது அழகான பொண்ணை ஒளிய வச்சிட்டு இருக்கியா, உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இவன் முழிச்சிட்டு இருக்கத பார்த்தவன கண்டிப்பா உள்ள ஏதோ பொண்ணுதான் இருக்கு. எங்க அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு இவன் உள்ள வந்து ஹீரோனை கண்டுபிடிச்சிடறான். ஏய் எந்திரிங்க, உங்க முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்ல இவ எந்திரிச்சு நிக்கிறா. இப்ப ஹீரோயினை பார்த்தோன்னே, உண்மையாவே நீ என் அண்ணனை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, ஒழுங்கா அண்ணிய மரியாதையா கூப்பிடுற அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஓகே ஓகே மரியாதையா கூப்பிடுறேன், சரி வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசலாம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப இந்த சைடு ஹீரோயின் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. இப்ப அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா, நான் இப்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேம்மா. என்ன எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண பையனோட பேரு பின்னாமே. அந்த பையன் தான் என்ன இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துனான் அப்படின்னு ஹீரோவ பத்தி பேச, இவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரான்னு ஹீரோயின் ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி யோசிச்சு பாத்துட்டு இருக்க, அவளுக்கு கம்பெனில இருந்து அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, அடியே நான் பாஸுக்கு நிறைய தடவை டீ எடுத்துட்டு போயிட்டேன் தெரியுமா? ஆனா அவர் இந்த டீ பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு. எப்படிதான் நீ அந்த ஆள சமாளிக்கிறியோ? ப்ளீஸ் அவர சமாளிக்க ஏதாவது ஐடியா இருந்தா கூடன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவருக்காக ஒரு சாக்லேட் கேக்கும், காஃபியும் எடுத்துட்டு போ. கண்டிப்பா அவர் குடிப்பாருன்னு சொல்ல, இந்த பொண்ணு எடுத்துட்டு போய் குடுக்குறான். இப்ப அந்த பொண்ணு குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஒரு நிமிஷம் நில்லு. எனக்கு 8 தடவ டீ எடுத்துட்டு வந்த. ஆனா இந்த தடவ காஃபியும் கேக்கும் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஆமா பாஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்களா? அதான் அசிஸ்டன்ட் கால் பண்ணி கேட்டேன். அவ தான் சொன்னா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த காஃபிய குடிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா நடக்குது இங்க? நம்ம சொல்லி குடிக்காதவரு அவ சொன்னோன குடிக்கிறாரு. இதுக்குதான் அசிஸ்டன்ட்ட கேட்கணும்ன்றது. இவருக்கு என்ன புடிச்சிருக்குன்றது அந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு அவ முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட தம்பியும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்தா செல்லம் சாப்பிடு" அப்படின்னு சொல்ல, நீங்களும் நெறைய சாப்பிடுங்கன்னு 2 பேரும் சாப்பாட மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்க. "போதும் போதும் உங்க ரொமான்ஸ்க்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்ல, "எங்க ரொமான்ஸ பார்க்க முடியலன்னா நீ கண்ண மூடிக்கடா" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, "எங்க பாட்டிய நீங்க தான் வேற ஹாஸ்பிட்டல் மாத்துனீங்களா? அவங்க மெடிக்கல் பில்லையும் நீங்க தான் பே பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஹீரோக்காக நெறைய சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கா. "அட எனக்கும் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடுங்கப்பா" அப்படின்னு 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ குளிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. "நல்ல வீடு கிடைச்சிருக்கு. நீ வேணா வந்து பாரு" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா வந்து பாக்குறேன்னு" இவ சொல்லிட்டு போன வைக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன வீடு பாத்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாங்க பாத்துருக்கேன். இன்னும் நேர்ல போய் பாக்கல. நேர்ல போய் பாத்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வீடு பாக்குறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னால தனியாலாம் பாக்க முடியாது. என்னோட ஹெல்ப் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நானும் உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கிளம்பி வீடு பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த வீட பாத்துட்டு கதவு நல்லா இல்ல. ஒரே ஸ்மெல்லா இருக்கு. மேல ஃபேன் கூட இல்லையா? என்ன இவ்ளோ மோசமான வீடா இருக்குன்னு அந்த வீட பத்தி குறையா சொல்லிட்டு இருக்க. சாருக்கு வீட பத்தி நெறைய நாலேட்ஜ் இருக்குன்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த வீட நீ வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, இவளோட முகமே வாடி போயிருது. என்ன இவரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு எதுக்காக இப்ப நீ இன்னொரு வீடு பாத்துட்டு இருக்க? இந்த வீட எடுத்துக்கயேன். இந்த விட வேணா நீயே வச்சுக்க. இந்த வீட்டோட பிரைஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலா சொல்லப்போனா ஒரு 2 மில்லியன் இருக்கும். அந்த 2 மில்லியன வேணா உன் சம்பளத்துல புடிச்சுக்கிறேன். இந்த வீட நீயே வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, பாஸ் சும்மா புழுவாதீங்க. இதோட ஒர்த் 50 மில்லியன் அது இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, இல்லப்பா பார்க்க தான் எல்லாம் காஸ்ட்லி. எல்லாமே சீப்பான ஐட்டம் தான் போட்டிருக்கேன். வீடு மட்டும் தான் கம்மி. இடத்துக்கு தான் வேல்யூ அப்படின்னு இவன் ஏதேதோ பேசி ஹீரோயினோட மனச மாத்திடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு 2 மில்லியன் நீ குடுத்தா போதும். அத மாசம் மாசம் உன்னோட சம்பளத்துல நான் புடிச்சுக்கிறேன். இருக்கிற பாதி அமௌண்ட் வச்சு நீ ஃப்ரீயா வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆனா பாஸ் நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்புற மாரியே தெரியல. இந்த வீடு போய் இவ்ளோ ரேட் கம்மியா சொல்றீங்க. சத்தியமா எனக்கு எல்லாமே கனவு மாரி இருக்கு. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நானே இந்த வீட வாங்கிக்குவேன்னு சொல்ல, உடனே வாங்கிக்கன்னு ஹீரோ பதத் தண்ணிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்தா அந்த பேப்பர்ல சைன போட்டு வீட்டோட சாவிய கையில எடுத்துக்கன்னு சொல்ல, இவ்ளோ சைன் போட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹீரோயினோட சேலரி பத்தியும் மாசம் மாசம் அவளோட சம்பளத்துல இருந்து வீட்டுக்காக காசு பிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அதுக்காக இவன் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கான். இப்ப அந்த ரூல்ஸ பாத்து அந்த ஆளு ஷாக் ஆயிட்டு இருக்கா. என்னையா சொன்னத செய் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனும் போயிடுறான். இப்ப அவன் அவனோட ரூமுக்கு வந்து ஹீரோயின தான் கூப்பிடுறான். இப்ப அவர பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனி ஸ்டாஃபா வேலை பாக்குறவங்களுக்கு நெறைய பெனிஃபிட் இருக்கு. அத பத்தி உங்களுக்கு தெரியாதுல? அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் வந்தேன். ஆக்சுவலா உங்களோட சேலரி 50,000 இன்கிரீஸ் ஆயிடுச்சு. மட்டும் இல்லாம ரெண்ட் ஹவுஸ், சாப்பாடு இதுக்கெல்லாம் தனி சம்பளம் தரலான்னு இருக்கோம் எம்ப்ளாயீஸ்க்காக. பாஸ் வீட பத்தி என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக 10 வருஷம் நீங்க கான்ட்ராக்ட் போடுற மாரி இருக்கும். அந்த 10 வருஷம் சம்பளத்துல இருந்து அவர் அந்த வீட்டுக்கு தேவையான காச புடிச்சுக்குவேன்னு சொன்னாரு. இந்தாங்க இதுதான் கான்ட்ராக்ட் டீடைல் சைன் போடுங்கன்னு சொல்ல, இவ்ளோ சைன் போட்டுறா. இப்ப ஹீரோயின் சைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நடந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் சைன் போட்டிருக்கேன்டி. என்னால அத நம்பவே முடியல. அந்த 10 வருஷம் இந்த கப்பல்ல தான் நான் வேலை பார்த்தாகணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாலயும் நம்ப முடியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வீட்டுக்கு ஆசைப்பட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனோ அப்படின்னு இவ புலம்ப ஆரம்பிச்சிடுறா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட வேலைய பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஃபைல் எடுத்துட்டு வரும்போது, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இத பார்த்த உடனே ஹீரோ பதறி போயிட்டு, ஹீரோயின தொட்டு பார்த்தா அவளுக்கு ஃபீவர் அடிக்குது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு, "வா ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு சொல்ல, "வேண்டாம் என்ன தூக்காதீங்க, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கன்னு" இவ சொல்ல, அமைதியா இருன்னு ஹீரோ தூக்கிடுறான். இவன் இப்படி தூக்கிட்டு போறத பார்த்த உடனே, "என்னடி நடக்குது இங்க? நம்ம பாஸ் அவள லவ் பண்றாரோ?" அப்படின்னு இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிட்டு இருக்க. இத இன்னொரு பொண்ணு போட்டோ எடுத்து அந்த ஜியாக்கு அனுப்பிச்சு விட்டுடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்கா. பாஸ் ஏன் இப்படி பண்ணீங்க? கமல் எல்லாரும் என்ன பார்த்திருப்பாங்க. அப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத பத்திலாம் கவலை இல்ல. எனக்கு உன்னோட ஹெல்த் தான் முக்கியம். எவ்வளவு ஃபீவர் இருக்கு பாரு அப்படின்னு இவ ஹீரோயினுக்கு ஈர துணியெல்லாம் வச்சு விட்டுட்டு அவளோட ஃபீவரை குறைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹிரேன் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்து உன்ன பார்க்கறதுக்காக ஜியா மேடத்தோட ஃபேமிலி வந்திருக்காங்க. பிசினஸ் விஷயமா பேசணுமா அப்படின்னு சொல்ல, இவ்ளோ அவங்கள பார்க்கறதுக்காக போறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஆன்டி, மேடம் வாங்க உங்க 2 பேரையும் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. யாருக்கு? யார் ஆன்டி? உன்ன மாரி ஒரு அனாதை என்ன ஆன்டின்னு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்ல, சாரி மேடம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, பிசினஸ் டீல் பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஒரு தண்ணி கூட தரமாட்டியான்னு சொல்ல, இன்னொரு பொண்ணு காஃபி எடுத்துட்டு வந்து வைக்கிறா. இப்ப அத குடிச்ச உடனே இவ்ளோ கேவலமான காஃபிய நான் குடிச்சதே இல்ல தெரியுமா? இத விட தண்ணியே நல்லா இருக்கும். ஏன் இவ்ளோ மோசமா நடந்துக்கிறீங்க? போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் டீ போட்டு வந்து குடுக்குறா. இப்ப அந்த டீய குடிச்சிட்டு, இது அதுக்கு மேல கேவலமா இருக்குன்னு ஹீரோயின் மேலே ஊத்திர்றா. இப்ப அவ இப்படி பண்றத பார்த்த உடனே, இவளோட குண்டு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடி போய் ஹீரோ கிட்ட, பாஸ் உங்களோட அசிஸ்டன்ட்ட புல்லி பண்றாங்கன்னு சொல்ல, யாருன்னு கேட்டுட்டு வேகமா ஹீரோ ஹீரோயின பார்க்க தான் வரான். இந்த சைடு ஆன்டி பார்த்தீங்கன்னா, என்னடி பேச பேச எரும மாடு மாரி நின்னுட்டு இருக்க. ஒரு வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டியா? அப்படின்னு இவங்க ஹீரோயின அடிக்கிற மாரி வர, கரெக்ட்டா ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்களா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் என் அசிஸ்டன்ட் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பிசினஸ் டீல் பேசுறதுக்காக வந்தேன். ஆனா இவ தான் என்கிட்ட மோசமா நடந்துக்கிறா அப்படின்னு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. ஆன்ட்டி கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, அவங்க டக்குன்னு அமைதியாயிடுறாங்க. இப்ப இந்த ஜியாவ பாத்தீங்கன்னா, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எங்க அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த அனாதை பொண்ணுகிட்ட நீ மன்னிப்பு கேட்கிறியா? நீ சாரி சொல்ற அளவுக்கு அவ ஒர்த்தானவ இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவ பேசலான்னு வர, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்ல. இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நீ யார வெளிய அனுப்புறேன்னு தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு சொத்து என்கிட்டயும் இருக்கு. நாங்க ஒண்ணும் சாதாரண ஆளுங்க கிடையாதுன்னு ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்க. நீங்க யாரா வேணாலும் இருங்க. ஆனா உன்ன புல்லி பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோ அவங்க 2 பேரையும் வெளிய துரத்திடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோயின் கூட வேலை பாக்குறவ பார்த்த உடனே, ஒருவேளை லவ் இப்படி வருதோ அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கார் பார்க்கிங் வந்துட்டு ஹீரோவோட காருக்குள்ளதான் ஏறிட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி ஏறுறத இன்னொரு பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாஸ் நானே தனியா வந்துருவேன்ல, எதுக்காக உங்களோட கார்ல வர சொல்றீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா நீங்களும் நானும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு கண்டிப்பா பேசுவாங்கன்னு சொல்ல, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத மறந்து போயிட்டியா? யார் என்ன பேசினா எனக்கு என்ன? ஏதாவது பேசினாலும் நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தான். எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறீங்கன்னு இவ பேசிட்டு இருக்கா. இந்த சைடு இவங்கள போட்டோ எடுத்தாங்களே அந்த பொண்ண தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா போட்டோவ ஜியா காமிச்சிட்டு, மேடம் பாத்தீங்களா போட்டோவெல்லாம் எடுத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தான் நம்மளோட பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஜியாவும் சேர்ந்து ஹீரோயினுக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டு இருக்க. அவ காஸ்ட்லியான கார்ல ஏறும்போது இவ போட்டோ எடுத்திருப்பா இல்லையா? அந்த போட்டோவ குரூப்ல போட்டு விட்டுறான். இப்ப அத பார்த்த உடனே, "ஏய் இந்த அசிஸ்டன்ட்ட பார்த்தீங்களா? ஏதோ காஸ்ட்லியான கார்ல ஏறி போற மாரி இருக்கு. கண்டிப்பா பெரிய பணக்காரன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ?" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த கார பார்த்தா பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போலயே அப்படின்னு இவளுங்க எல்லாம் ஹீரோயின பத்தி தான் பேசிட்டு இருக்காளுங்க. ஆனா ஹீரோயினுக்கு அது எதுவுமே தெரியல. இப்ப அந்த சைடு ஹீரோ முக்கியமான மீட்டிங்ல இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "பாஸ் உங்களோட ஆளு உங்க கார்ல ஏறினது போட்டோ எடுத்து போட்டு விட்டானுங்க" அப்படின்னு சொல்ல, யாரோட வேலை அப்படின்னு ஹீரோ செம காண்டாகிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 3 டேஸ் டைம் தரேன். யார் அந்த வேலைய பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு உடனே எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்றான். இப்ப ஹீரோ மீட்டிங் முடிச்சுட்டு அவனோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் இத பத்த வச்சது யாருன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணுதான். அதுவும் ஜியா கூட சேர்ந்துட்டு இந்த வேலைய பார்த்திருக்கான்னு சொல்ல, சரி இப்போதைக்கு எதுவும் பண்ணாத. இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப அவன் வந்து, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ உன் பாஸ் கூட ஒரே வீட்ல ஒண்ணா தங்குவன்னு. எதுக்காக? பணத்துக்காக தானே உன் பாஸ் கூட இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யார் கூட இருந்தா என்ன? எதுக்காக இருந்தா என்ன? உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, பணம் உனக்கு கிடைச்சிருச்சா? சரி நான் உன்ன மன்னிச்சுட்டேன். மறுபடியும் என்கிட்ட வந்துரு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க.
பைத்தியம் மாதிரி பேசாம ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இங்க பாரு தேவையில்லாம என்ன ரூடா மாத்தாத. நான் இத்தனை வருஷம் உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கேன். ஆனா என்ன தொட விட்டதே இல்ல. ஆனா இப்ப உன் பாஸ் கூட ஒரே வீட்ல ஒண்ணா இருந்துட்டு இருக்க. கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா அவன அடிச்சிடுறா. இவன் இப்படி அடிச்சவனா அவனுக்கு கோவம் வந்து உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு வழியாக்கிட்டு இருக்கா ஹீரோயின. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கேர்ள் ஃபிரெண்ட் மேல கைய வைப்ப அப்படின்னு சொல்லி கேட்க அவன் டக்குன்னு சைலண்ட் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க பாரு அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த விஷயத்த மறந்துடாத. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்னாச்சு பாஸுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறாரு, இவர் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே, உண்மையாவே இவரை நம்மள லவ் பண்றாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே இல்ல தெரியுமா, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, சாரி பாஸ் என்னால உங்களுக்கு பிரச்சனை வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, எதுனாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாரு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க கூப்பிட்டது சும்மா கிடையாது. உண்மையாவே நான் உன்னை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன்னு சொல்ல, பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு இவ சொல்ல, இங்க பாரு நீங்க உண்மையாவே நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அதனாலதான் நான் கேர்ள் ஃப்ரெண்டாவே உன்னை நடிக்க சொன்னேன் அப்படின்னு இப்ப அவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நான் உன்னை பார்த்ததுல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம தான் இப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு உன்னை கூடவே வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு வந்து அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. பாஸ் ஒண்ணும் இல்ல சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு இவ சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் எந்த காயமா இருந்தாலும் மருந்து போட்டாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின் என்ன கேக்குறானா, அப்ப ஜியாவை நீங்க எப்பவும் லவ் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஜியாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மையாவே எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல எப்படி என்னோட லவ் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, உண்மையாவ சொல்றீங்க? நீங்க சொல்றதை என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவள பாத்தீங்கன்னா பாஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு இவ கீழே இறங்கும்போது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்க. ஹீரோ அவள புடிச்சிடுறான். ஆனா இவள பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம அமைதியா அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா இவ எதுவுமே சொல்லாம போறாளேன்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கா. இவங்க 2 பேருமே ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. இப்ப அவங்க 2 பேரையும் பார்த்து நடந்துக்கிறது எல்லாத்தையும் சொல்ல, "நீ சொல்றத என்னால நம்பவே முடியல தெரியுமா? உன் பாஸ் உன்ன கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரா? உண்மையாவே அந்த மாரி ஒரு பாஸ் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன கரெக்ட் பண்றதுக்கு எத்தன கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு பாரு" அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்ல, "போதும் வாய மூடு" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கதை பேசிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, "என் பாஸ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்றது அவர் என்னோட பாஸ் ஆச்சு அப்படின்னு இவ மட்டையாக இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி உங்களோட ஒய்ஃப் நிறைய குடிச்சிட்டா வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு அவளோட ஷூவா அவுக்கலான்னு போக இவ டக்குன்னு கண்ணை முழிச்சிடறா. பாஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கலன்ற விஷயம். இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேல நீ வளர்க்க விரும்பல. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இந்த வீடு ஆல்ரெடி உன்னோட பேர்ல இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பாஸ் நீங்க எனக்கு பாஸா தானே இருந்தீங்க. திடீர்னு என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொன்ன உடனே என்னால அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்ல, போதும் எதுவும் பேசாதன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வழக்கம் போல ஹீரோக்காக காஃபி எடுத்துட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஓகே பேபி வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்னது இது அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. இந்த பணக்கார பசங்களே இப்படிதான் பொறுக்கிங்க. என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட டேட்டிங் போறாரா அப்படின்னு இவ கோவப்பட்டுட்டு இருக்கா. யாரான்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருப்பான். என்னடா உங்க அண்ணன் பேபின்றான் எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்ல, யாருக்கு தெரியும் அன்னைக்கும் அண்ணாக்கும் சண்டையா இருக்குமோ அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ஹீரோவை கூட்டிட்டு வரான். இப்ப அவனை கார்ல உட்கார வச்சுட்டு இவனு பாத்தீங்கன்னா அவனோட வாயில லிப்ஸ்டிக் போட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு இப்பவே ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல இவரை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறான். இப்ப ஹீரோவை தொடச்சு விட்டுட்டு தூங்க கூட்டிட்டு போகலான்னு பாக்க இப்பவே இப்படி தொடச்சு விடும்போது ஹீரோவோட கண்ணத்துல லிப்ஸ்டிக் மார்க் இருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு உண்மையாவே டேட்டிங் தான் போயிருக்காரா அப்படின்னு இவ செம காண்டாயிட்டு ஹீரோவை தொடச்சு விட்டுட்டு இருக்க. உனக்குதான் என்ன பிடிக்காதுல அப்புறம் எதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இவ டக்குன்னு எந்திரிச்சிடறா. சும்மா ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீரோ போகலான்னு பாக்க இவ போய் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லை நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ போக பாக்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா அது எல்லாமே பொய்யா உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க உண்மையதான் சொன்னேன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது உனக்கு என்ன பிடிக்கலையே. அதனாலதான் இன்னொரு பொண்ணு கூட டேட்டிங் ட்ரை பண்ணி பாக்கலான்னு டேட்டிங் போயிருந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்பவே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத. எனக்கு உன்ன உண்மையாவே ரொம்ப பிடிக்கும். நீ பாஸ்ன்றதுனாலதான் நான் எதுவும் வாய் திறந்து சொல்லலன்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா
எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமே. அத நீயே சொல்லணும்னு தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தா ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து டிராமா ஆடியிருக்கானுங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க, "தள்ளி போ! என்கிட்ட நீ பொய் சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்ல, "பொய் சொன்னதுனால தானே உன் மனசுல என்ன ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ, அது வெளிய வந்துச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஆமா, ஆனா அதுக்காக நான் உன்ன மன்னிக்க மாட்டேன்" அப்படின்னு இவ கோவத்தோட சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டாவும், ஹஸ்பண்டாவும் இருப்பேன். ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்க" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து தூக்கிட்டு, நம்மளோட லவ்வர்ஸ் வாழ்க்கை இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, முக்கியமான மீட்டிங்ல இருக்க. அவனுக்கு ஹீரோயின் தான் மெசேஜ் அனுப்புறா. உங்களுக்காக நானே வீட்ல என் கையால சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மெசேஜ பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்த உடனே, "ஏய் எங்க பாத்தியா? நம்மளோட பாஸ பாக்குறதுக்கு நார்மலாவே இல்லல்ல. கண்டிப்பா இவரு லவ்ல தான் விழுந்திருக்கணும்" அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் ஹீரோவ பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு தனியா அவனோட ரூமுக்குள்ள வர, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கூப்பிட்டு வச்சு தனியா பேசுற வேலையெல்லாம் வேண்டான்னு" சொல்ல, இப்ப அவன் ஹீரோயின புடிச்சு உட்கார வச்சுட்டு, "தனியாலாம் பேசுறதுக்கு வரல. தனியா கிஸ் பண்றதுக்கு வந்திருக்கேன்னு" இவங்க பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்ட் வந்துடுறா. அத பார்த்த உடனே இவ ஹீரோவோட கைய முறுக்கி, "பாஸ் இப்படி பண்ணா தான் முதுகு வலி சரியாகும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் ஃப்ரெண்ட் பக்கத்துல நிக்க, "அடியே நீ பாஸ அடிச்சிட்டியா? அவரு உன்ன வேலைய விட்டு தூக்க போறாருடி" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவே நீ நல்ல வேலை பார்த்த. என் இடுப்பு வலி சரியாயிடுச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஃபைல குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோக்காக காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறா. அந்த காஃபிய வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, "இங்க பாரு, இப்பதான் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ ஆஃபீஸ்ல ரொமான்ஸ் பண்றது ஒண்ணும் தப்பில்லையே. இது என்னோட ஆஃபீஸ். நான் எப்படி வேணாலும் இருப்பேன்" அப்படின்னு இவனுங்க 2 பேரும் ஆஃபீஸ்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி பாட்டிய கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப பாட்டி இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவங்க வெட்கப்பட்டுட்டு இருக்க, "பாட்டி இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "நான் தான் பாட்டிய கூட்டிட்டு வந்தேன். அவங்க தான் அண்ணிய பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு" சொல்ல, இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "இந்த பொண்ணு தான் என்னோட மருமகளா? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காடா. இந்த மாரி ஒரு பொண்ணுன்னா யாரு தான் வேணான்னு சொல்லுவா? எனக்கு இந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ! இதுதான் ஆஃபீஸ் ரொமான்ஸா? எனக்கு இந்த விஷயம்லாம் சொல்லிக் குடுங்கப்பா. 20 வயசு தாண்டி போயிட்டு இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, "வாய மூடுறா எலி குஞ்சு" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு, இப்ப பாட்டி ஹீரோயின் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, சீக்கிரமா என் பேரன கல்யாணம் பண்ணிட்டு, எனக்கு கொலு கொலுன்னு பேர குழந்தைய பெத்துக் குடுக்கணும்" அப்படின்னு அவளோட கையில பிரேஸ்லெட்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க. பாட்டி இதெல்லாம் வேண்டான்னு இவ சொல்றா. "இந்த பிரேஸ்லெட்ட நீ கழட்டுனனா பாட்டி உன்கிட்ட பேச மாட்டேன்" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவளும் அமைதியா விட்டுடுறா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "சீக்கிரமா என் மருமகள நம்ம இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா" அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க கார்டெல்லாம் எடுத்து ஹீரோயின்ட்ட குடுத்துட்டு இருக்க. அவளும் அத வாங்கிக்கிறா. இப்ப அவங்கலாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள மீட் பண்றதுக்காக போறான். இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே கதை பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "வாங்க நம்ம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாம்" அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. "இதுக்கு முன்னாடி உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வ மீட் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, என் ஃபர்ஸ்ட் லவ்வ தான் மீட் பண்ணியிருக்கேன். அவ கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு இவன் ஹீரோயின பார்த்து சொல்ல, அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. என்னது ஃபர்ஸ்ட் லவ் நானான்னு? என்னடான்னு பார்த்தா, ஹீரோக்கு 19 வயசு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து குடுத்திருப்பா. அப்பதான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "உனக்கு 16 வயசு இருக்கும்போதே நான் உன்ன பார்த்துட்டேன். அப்பயிலேருந்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் இன்டர்வியூல தான் பார்த்தேன்னு" சொல்ல, "அப்புறம் எதுக்காகடா இன்டர்வியூல 3 ரவுண்ட் வச்சு என்ன சாவடிச்சீங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல. அதனால தான் சீக்ரெட்டா இருக்கட்டும்னு விட்டுட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்கிறான். "அண்ணி, நீங்க எப்ப பிரெக்னன்ட் ஆவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத உங்க அண்ணா கிட்ட தான் கேட்கணும்" அப்படின்னு சொல்லி இவ வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்க. ஹீரோ அவள ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "நம்ம பாஸ் வர வர ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ரொம்ப கியூட்டா நடந்துக்கிறாரு எல்லார்ட்டயும். யாரையும் திட்டுறதில்ல, எதுவும் பண்றதில்ல. கண்டிப்பா அவரு லவ்ல தான் விழுந்திருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பொண்ண பார்த்தீங்கன்னா, அவரு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட மறைச்சு வைக்கிறாருன்னு நெனைக்கிறேன். யாருக்குமே தெரியாம ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்காரே! யாருக்கு தெரியும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு அப்படின்னு இவ ஹீரோயின பார்த்து பேசிட்டு இருக்க. ஆமா, ஆமா அப்படின்னு இவளும் அவங்க கூட சேர்ந்து கதை பேசிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவன் ஃபிரெண்ட்ஸுங்க கூட டின்னருக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஜியா பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து, "எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு இவ ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிடுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு" பேச, ஹீரோ அவளோட கைய எடுத்து விட்டுட்டு, "நாங்கலாம் சாப்பிட்டோம், கிளம்புறோம்" அப்படின்ட்டு அவனுங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு போக, அவளுக்கு ஒரே நோஸ் கட்டா போயிருது.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளி போங்க" அப்படின்னு இவ சொல்ல, "நான் பிசினஸ் ட்ரிப்காக வெளியூர் போறேன். இது என்ன ஆபீஸா தள்ளி போறதுக்கு? இது நம்மளோட வீடு. ரொமான்ஸ் பண்றதுல என்ன தப்பு?" அப்படின்னு இவன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நான் காலையில வெள்ளனா கிளம்பி போயிருவேன்னு" சொல்ல, "பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நைட்டு பாத்தீங்கன்னா, ஹீரோ பிசினஸ் ட்ரிப் போன உடனே, ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து பயங்கரமா கிளப்ல விளையாடிட்டு இருக்கா. இப்ப இவ ஜாலியா விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, "மேடம் உங்களோட ஃபோன் நம்பர் தரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா, உன் மூஞ்ச அடிச்சு உடைச்சுருவான். கிளம்புங்க அப்படின்னு இவ சொல்லிட, அவனும் அமைதியா கிளம்பிடுறான். ஆனா இவன் ஹீரோயின் கூட பக்கத்துல நின்னு பேசினத ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுடுறாங்க. எல்லாமே இந்த ஜியாவோட வேலை தான். இப்ப அந்த ஃபோட்டோவ ஹீரோ பார்த்த உடனே செம காண்டாகிறான். என்னடான்னு பார்த்தா அவன் ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் குடுக்குறதுக்காக பிசினஸ் ட்ரிப்பையே ஒரு நாள்ல முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருப்பான். இப்ப இந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு, நேரா இப்ப ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் வரான். இப்ப அவன் இப்படி வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட அந்த ஜியா பொண்ணு வந்து வம்பிழுத்துட்டு இருக்க, கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, "என்ன ட்ரெஸ் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ டக்குன்னு அவளோட ட்ரெஸ்ஸ கவர் பண்ணிடுறான். இந்த சைடு இந்த ஜியா பாத்தீங்கன்னா, "நாங்க எல்லாரும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பிசினஸ் ட்ரிப்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ அவள அங்க இருந்து டக்குன்னு இழுத்துட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்க, ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்காக நான் ரூம்ல வெயிட் பண்றேன்னு சொல்ல, ஹீரோவும் போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் வீடியோ கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "ஏய் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? என் லைஃப் ரொம்ப போர் அடிக்குது. என் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சா எனக்கு கவலையா இருக்குன்னு" இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா, "யாரு ஃபோன்ல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏய் யார்ரி அது?" அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் கேக்குறான். "என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "என்னது உனக்கு பாய் ஃப்ரெண்டா? நீயும் உன் பாய் ஃப்ரெண்டும் ஒண்ணா தான் இருக்கீங்களா? 11 மணி ஆகுது. என்ன ஒரு ரொமான்டிக் நைட் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி நான் ஆபீஸ்க்கு வந்து பேசுறேன் பாய்ன்னு இவ போன கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நாளைக்கு நெறைய வேலை இருக்கு. 2 பேரும் படுத்து தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாமான்னு கேட்க, ஹீரோவோட முகமே மாறி போயிருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு வந்தவுடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஓடி வந்து, "ஏய் நேத்து நைட் உன்னோட பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ கேட்டாலாமே இவ. உண்மையாவா? எப்பயில இருந்துடி லவ் பண்ற? உன் பாய் ஃப்ரெண்ட பத்தி எந்த விஷயமும் எங்ககிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, என் பாய் ஃப்ரெண்டு ஒரு சாதாரண ஆள் தான். அவரு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் பார்க்கலன்னு இவ ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஆனா உன் பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ் நம்ம பாஸோட வாய்ஸ் மாரியே இருந்துச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ கவனிக்கிறா. இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியானதாச்சே. இது லிமிடெட் எடிஷன்ல சேர்ந்ததாச்சே. இது எப்படி உன்கிட்ட? இதோட ஒர்த் மட்டும் 3 மில்லியன் இருக்கும். உன் பாய் ஃப்ரெண்டா வாங்கி குடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளோன்னே தெரியாது. ஹீரோ தான் கிஃப்ட் பண்ணிருப்பான். அவன் பிசினஸ் ட்ரிப் போறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வாங்கி குடுத்திருப்பான். அந்த ட்ரெஸ் தான் அவ போட்டு வந்திருக்கா. விலை என்னன்னு தெரியாம போட்டுட்டு வந்துட்டேனா அப்படின்னு முடிச்சுட்டு, என் பாய் ஃப்ரெண்ட் பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வரும்போது எனக்காக குடுத்துட்டு போனாரு. பிசினஸ் ட்ரிப் போகும்போது எனக்காக வாங்கி குடுத்துட்டு போனாருன்னு சொல்ல, உண்மையாவே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பொண்ண பாத்தீங்கன்னா, உன்னோட வீட்டுக்கு எங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம்ல. உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே இருக்க. நாங்க வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்ல, சரி வாங்கன்னு ஹீரோயினும் சொல்லிடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக நெறைய சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு இருக்க. "என்னது இது அதிசயமா இருக்கு. எனக்காக இவ்ளோ சாப்பாடா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம வீட பாக்கணும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் நீங்க தான்றது தெரியாது. சோ இந்த விஷயத்த நான் சமாளிச்சே ஆகணும். நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன்னு" சொல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு ஹீரோ சொல்ல, அது மட்டும் சொல்ல முடியாதுன்னு இவ சொல்லிடுறா. ஏன் சொல்ல முடியாது? அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் மோசமா இருக்கான்னு கேட்க, இப்ப அவ போய் ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு, யாரு சொன்னா மோசமா இருக்குன்னு? நீங்க தான் என்னோட லைஃபே. நம்ம கல்யாணம் பண்ற வரைக்கும் இப்படி சீக்ரெட்டா இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, சரி அப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள கூட்டிட்டு போய் பார்ட்டிக்கு அவங்களுக்கும் உங்கள பிடிக்கணும்ல அப்படின்னு சொல்ல, அப்ப சீக்கிரம் கூட்டிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்த உடனே, உண்மையாவே என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய பணக்காரர். பாத்தியா? உன்னோட வீடு எவ்ளோ பெருசா இருக்குன்னு. எவ்ளோ சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு சாதாரண ஆள் தான். ரொம்ப பெரிய பணக்காரர்லாம் இல்ல. சும்மா ஒரு 10 கோடி சொத்து தான் இருக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப கூட வந்து இன்னொரு பொண்ணு ஹீரோவோட வாட்ச எடுத்துறா. இந்த வாட்ச் நம்ம பாஸோட வாட்ச் மாரியே இருக்குல்ல. பாருங்களேன், நம்ம பாஸும் இதே பிராண்ட் தான் கட்டுவாருன்னு சொல்ல,
ஒரே மாரி வாட்ச் என் பாஸ் மட்டும் தான் கட்டுவாரா? அந்த மாரி வாட்ச் எத்தன பசங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு ஹிரண் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் சாதாரண வாட்ச் கிடையாதே. ரொம்ப காஸ்ட்லியானதாச்சு அப்படின்னு சொல்ல. ஆமா காஸ்ட்லியானது தான். என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு காஸ்ட்லியானது தான் பிடிக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பொண்ண பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நம்ம பக்கத்து கம்பெனில ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ பணத்துக்காக பாஸே செடியூஸ் பண்ணி 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த மாரி எதுவும் இருக்குமோன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க? எங்க ஃப்ரெண்ட் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வாய மூடிட்டு, "இந்த டீய குடிச்சா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க சிரிச்சுட்டு இருக்காளுங்க. இப்ப அவங்க எல்லாரும் அந்த வீட்ட சுத்தி பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கம்பெனி ஃபைல் தான் இருக்கு. "என்னது இது? கம்பெனில இருக்க வேண்டிய ஃபைல் உன்னோட வீட்ல இருக்கே" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இப்ப அந்த இடத்துல ஒரு பெயிண்டிங்க பாக்குறாங்க. அந்த பெயிண்டிங் ஹீரோ ஆக்ஷன்ல வாங்கி குடுத்தது. அந்த பெயிண்டிங்க பாத்த உடனே, "இது ஆக்ஷன்ல வந்த அதே பெயிண்டிங் தானே? இந்த பெயிண்டிங் எப்படி உன்னோட வீட்ல? அப்ப இது நம்ம பாஸோட வீடா? நீ பாஸோட வீட்ல வேலைக்காரியா வேலை பாக்குறியா காசு இல்லாம?" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் இறக்கப்பட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலா ஹீரோக்கும் இவளுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு புரிஞ்சுக்காம, ஹீரோயின் ஹீரோவோட வீட்ல வேலை பார்க்கிறதா இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே இருக்க. அப்ப இந்த வீட்ல ஒரு ஓரமா நீயும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட பாஸுக்கு வேலைக்காரியாவும் இருக்கியா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. அட பாவிங்களா! இப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அவகிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, உன்னை டார்கெட் பண்றது அந்த பொண்ணு தான். கண்டிப்பா அவகிட்ட தான் ஏதோ விஷயம் இருக்கு. உன்ன மாட்டி விடுறதுலயே குறியா இருக்காள் அப்படின்னு சொல்ல, ஆமா கரெக்ட்டா சொன்ன. என் ஃப்ரெண்ட்ஸுங்க நார்மலா யோசிச்சாலும், அவ தான் அப்நார்மலா யோசிக்கிறா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, நம்ம கம்பெனில வேலை பார்க்குற ஜி பொண்ணு இருக்காளே, அவ எப்ப பார்த்தாலும் என்னைய டார்கெட் பண்ணிட்டு, நம்ம 2 பேருக்கு நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல அவ ஏன் இப்படி பண்றான்னு அப்படின்னு சொல்ல, அவள பத்தி நீ கவலைப்படாத. வேலைய விட்டு நான் தூக்கிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவள வேலைய விட்டு அனுப்பணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. ஆனா அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாத இந்த விஷயத்த நான் டீல் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோ சொன்ன மாரியே அந்த பொண்ண வேலைய விட்டு தூக்கிடுறான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, "ஏய் அந்த பொண்ணு நம்ம பாஸயே செடியூஸ் பண்ணிட்டாளாம். அதனால தான் அவள வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டாங்க" அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயே வேணும்னு அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஹீரோயின பார்த்து என்ன சொல்றான்னா, "உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு அவ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் அமைதியா உட்கார்ந்துடுறா. இப்ப அவ கம்பெனிய விட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரா அந்த ஜியாவ பார்த்து தான் பேசுறா. "மேடம் என்ன வேலைய விட்டே தூக்கிட்டாங்க. உங்களால தான் என்னோட வேலை போயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு இவ மறுபடியும் அவ கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஜாலியா அவங்க வீட்டுக்கு வெளிய நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அங்கிளும் அவங்க பையனும் தான் வராங்க. இப்ப அவங்க அங்கிள் பாத்தீங்கன்னா, "நீங்க தான் எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறதா?" அப்படின்னு கைய நீட்டிட்டு இருக்க. ஹீரோ கை கூட குடுக்க மாட்டேங்கிறான். இப்ப அவங்க பையன பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அவரால வேலைக்கு கூட போக முடியல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். அவர் உன்ன சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தாரு. அதுக்காகவாவது நீ கொஞ்சம் இடம் குடுக்கலாம்ல. உங்க கூட வீட்ல ஓரமா தங்கிக்குவோன்னு சொல்ல, இப்ப அவங்க அங்கிள பாத்தீங்கன்னா, "ஆமாம்மா, ப்ளீஸ்மா கொஞ்சம் கருணை காட்டுமா. பிச்சைக்காரங்க மாரி நெனச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்ட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் பாத்து, "ஐயோ! இது இவ்ளோ காஸ்ட்லி, அவ்ளோ காஸ்ட்லின்னு" 2 பேரும் வாய பொளந்துட்டு இருக்க. "டேய் அமைதியா இருடா. நம்ம பண்றத நடிப்புன்னு அவங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு" அவங்க அப்பா பேசிட்டு இருக்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ ஹீரோயினுக்கு தான் செம காண்டாகுது. இப்போ நைட் ஆகுது. நைட் பாத்தீங்கன்னா, அவங்க அங்கிள் யாருக்கு தெரியாம அந்த ஜியாக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா எல்லாமே அவளோட பிளான் தான். இப்ப அவளுக்கு கால் பண்ணி, "மேடம் நீங்க சொன்ன மாரி நாங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டோம். கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரையும் பிரிச்சே தீருவோம்ன்னு" சொல்ல, இப்ப இந்த பையன பாத்தீங்கன்னா, "அப்பா தேவையில்லாம இவளோட வாழ்க்கையில சம்மந்தப்படுறோமோ? இவன் ரொம்ப பெரிய பணக்காரன். கண்டுபிடிச்சானா நம்ம 2 பேரையும் சும்மா விட மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "டேய் அமைதியா இருடா. காசுக்காக நம்ம எது பண்ணாலும் தப்பு இல்ல" அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல நெக்லஸ் இருக்கு. ஐயோ! இந்த நெக்லஸ் பல கோடி போகும் போலயே! பாரேன் எவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா இத வித்து நம்ம காசாக்கிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ இவ்ளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு, நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? இது எல்லாம் நமக்கு சொந்தமாகணும். நம்ம அவள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்கு எதிரா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, பாஸ் அவங்க 2 பேரும் ஏதோ பிளானோட தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்ல, அவங்க 2 பேர பத்தி இன்னும் விசாரிச்சு சொல்லுன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "இன்னும் தூங்க வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துக்கு அவங்களோட அங்கிள் தான் வராரு. இப்ப அங்கிள் வந்து என்ன சொல்றாருன்னா, "எனக்கு உடம்பு சரியில்ல" அப்படின்னு சொல்ல, "கதவ தட்டிட்டு வரமாட்டீங்களான்னு?" ஹீரோயின் சொல்றா. "நம்ம எல்லாரும் ஃபேமிலி. இதுல என்னம்மா இருக்கு? எனக்கு உடம்பு சரியில்ல. கொஞ்சம் காசு குடுத்தா ஹாஸ்பிட்டல் போவேன்னு" சொல்ல, "நீங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போங்க. டாக்டர பார்த்ததுக்கு அப்புறம் நானே பில்ல பே பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவரும் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஏன் இப்படி சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க,
உன்னோட அங்கிள் நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. உன்னை ஏமாத்துறாருன்னு சொல்ல, எப்படி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சீங்கன்னு இவ கேட்க, எனக்கு தெரியாதா? முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சு டீட்டெயில் எடுத்துட்டேன்னு சொல்ல, உண்மையாவே என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்மார்ட் தான் அப்படின்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா உட்கார்ந்து அவனோட வேலைய பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "பாஸ் நீங்க சொன்ன மாரி அவங்க 2 பேரும் பிளான் போட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. அவர் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட வீட்ல. அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் போகல" அப்படின்னு சொல்ல, "சரி அவங்க மேல எதுக்கும் ஒரு கண்ண வச்சுக்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவோட வீட்ல அவர பாத்தீங்கன்னா ஆளுங்கள கூட்டிட்டு வந்து சீட்டாடிட்டு இருக்காரு. இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இத பார்த்த உடனே, "அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னோட வீடு. இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அங்கிளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, உன் அங்கிள் வாங்குன காச என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா, அவகிட்ட நான் ரூ. 5,00,000 கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடன நீ தான் குடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட காசு கேட்டுட்டு இருக்க. என்கிட்ட அவ்ளோ பணம்லாம் இல்ல. அந்த இடத்த விட்டு போங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவர பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பாக்க அழகா இருக்கால்ல, உங்க 2 பேர்ல யார் வேணுமோ இவள எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, நான் 5,00,000 தர தயாரா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் 6,00,000 தரேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் கடுப்பாயிட்டு, ஒழுங்கா என் வீட்ட விட்டு எல்லாரும் வெளிய போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா போன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பாக்க, அதுக்குள்ள அவளோட அங்கிள் போன புடுங்கிடுறாரு. இப்ப அந்த சொட்ட தலைய அவங்க அங்கிளுக்கு 6,00,000 அனுப்பிச்சு விட்டுட்டு, உன் பொண்ண குடி அப்படின்னு சொல்ல, தாராளமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு ஹீரோயின் மேல கைய வச்சு அவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் அங்க இருந்து துரத்தி விட, இவங்க 2 பேரும் முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. நாங்க வேணும்னு பண்ணல. நாங்க வாங்குன கடன கேட்கறதுக்காக தான் அவங்க இங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல, சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க. உங்களோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது தான் நல்ல வழியா இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவங்க 2 பேரையும் புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, என்னோட அம்மா, அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. பாட்டியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால நான் அங்கிளோட வீட்ல வளர்ந்தேன். ஆனா அவரு என்கிட்ட நல்ல விதமாவே நடந்துக்க மாட்டாரு. எப்படா காசுக்கு என்ன யாருக்கிட்டயாவது விக்கலான்னு தான் பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத. இனிமே உன்னோட லைஃப் நல்லபடியா இருக்கும். உன்ன பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இந்த ஜியாவ தான் காட்டுறாங்க. ஜியா பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாவுக்காக ஃபாரின்ல இருந்து ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து குடுக்குறா. ஆன்டி இந்த நெக்லஸ் லண்டன்ல வாங்குனேன் தெரியுமா? உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். ஆனா அத குடுக்குறதுக்கு டைமே இல்லன்னு அவங்களுக்கு ஐஸ வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ஹீரோயின கூட்டிட்டு வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, அம்மா நான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அவள கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாதுடா. பேக்ரவுண்ட் கிடையாது, ஃபேமிலி கிடையாது, எதுவுமே கிடையாது. பணமும் கிடையாது. அவள கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? நீ மனச மாறிருவேன் தான் உன் விஷயத்துல நான் தலையிடாம இருந்தேன் அப்படின்னு, இப்ப அவங்க ஹீரோயின அடிச்சுட்டு, என் பையனையே சர்வீஸ் பண்றியான்னு சொல்ல, ஆமா உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன அடிங்க. அவன் மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, இப்படி அம்மா கிட்ட கோவப்படாதீங்க. பொறுமையா இருங்க அப்படின்னு இந்த ஜியா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஆன்டி நீங்க கோவப்படுறது நியாயம் தான். ஆனா நானும் உங்களோட பையனும் உண்மையா காதலிக்கிறோம். நீங்க சப்போர்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, கண்டிப்பா நீ மருமகளா வர்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு இவங்க சொல்ல, ஏன்டி ஒத்துக்க மாட்ட? எனக்கு இவ மருமகளா வர்றதுல முழு சம்மதம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டிய பார்த்த உடனே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவனோட ஃபியான்சி இங்க நிக்கிறான்னு சொல்ல, ஃபியான்சியா? யாருக்கு யாரு ஃபியான்சி? நிச்சயதார்த்த அன்னைக்கு ஓடி போய் எல்லார் முன்னாடியும் என் மானத்த வாங்குனா. அவளுக்காக நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் வீட்டுக்கு நீங்க தான் மருமகளா வரணும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண பேசி அங்க இருந்து தொரத்தி விட்டதுக்கு அப்புறம், "இங்க பாருடா, நீங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க. நீ எப்படா அவள கல்யாணம் பண்ணுவன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் உங்கள பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு தான் வராங்க. ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவோட மடியில உட்கார்ந்துட்டு, "உங்களுக்கு ஒரு ரிவார்ட் குடுக்கலாம்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டு, "என்னோட பாட்டிய பாக்க போலாமா?" அப்படின்னு சொல்ல, "தாராளமா பாக்க போலாம். சீக்கிரம் கல்யாணம் நடந்தா எனக்கும் ஹாப்பியா இருக்கும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் ஆபீஸ்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட பாட்டிய பாக்குறதுக்காக வரா. இப்ப அவ பாட்டி கிட்ட என்ன சொல்றான்னா, "பாட்டி நான் ஒரு பையன லவ் பண்றேன். அவர கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு" சொல்ல, "நல்ல பையனா? பாக்க அழகா இருக்கானா? உன்ன நல்லபடியா பாத்துக்குவானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஹீரோவோட டீடைல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ சொல்லிட்டு ஹீரோவோட போட்டோவ காட்ட, "இந்த பையன் பாக்க ரொம்ப அழகா இருக்கான். உன்ன நல்லபடியா பாத்துக்கிட்டான்னா எனக்கு அதுவே போதும்ன்னு" சொல்ல, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே, பாட்டி ஹீரோயினோட கைய புடிச்சு ஹீரோ கிட்ட குடுக்க, "பாட்டி நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இவள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவளோட லைஃப் இனிமே ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்காகவும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க. இந்த கார்டு உங்களுக்காக தான். இது 20 மில்லியன் கார்டு" அப்படின்னு சொல்லி குடுக்க, "பணம்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. அவள நீ நல்லபடியா பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாட்டிய பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆபீஸ்க்கு தான் வரான். இவன் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, பாஸ் யார லவ் பண்றாருன்னு தெரியலையே. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுறான். இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, "நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசலாமா? நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். ப்ரொபோஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க தான் ஐடியா குடுக்கணும்னு" சொல்ல, அவங்களே ஏதேதோ ஐடியாலாம் குடுக்குறாங்க.
இப்ப ஐடியா குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கார் ஃபுல்லா ஒரே ஃப்ளவரா வச்சிருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்க. ஆஃபீஸ் முடிஞ்சு இவளோட ஃபிரெண்ட்ஸுங்க வெளிய வராங்க. அவங்க ஹீரோவ பாத்த உடனே, "ஏய் பாஸ் நம்ம சொன்ன ஐடியாவ ஃபாலோ பண்றாரு போலயே! அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்னு பாத்தே ஆகணும். ஃபாலோ பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாத்தா இப்ப ஹீரோயின் தான் ஹீரோ கூட ஏறி போயிட்டு இருக்கா. அத பாத்த உடனே இவங்க ஷாக் ஆயிட்டு, "நம்ம பாஸோட கேர்ள் ஃபிரெண்ட் இவளா?" அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர இடியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு பப்ளிக் பிளேஸ்ல ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு ரோட்ல ஃப்ளவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க குடுத்த ஐடியா தான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின கூட்டிட்டு போனவன, யாரு யாருக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான்னு தெரியலையே! இதெல்லாம் ஓல்டு மெத்தட். இந்த மாரி ஒரு ப்ரொபோசல நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு போக, ஐய்யயோ! சொதப்பிக்கிச்சா அப்படின்னு ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இப்ப அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ ஹீரோவோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன கேட்கிறான்னா, என் ஃப்ரெண்ட் அவனோட லவருக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான். அதுவும் 7 மில்லியன் செலவு பண்ணி. அந்த ப்ரொபோசல் அந்த பொண்ணுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, யாராவது ப்ரொபோசலுக்கு போய் 7 மில்லியன் செலவு பண்ணுவாங்களா? கண்டிப்பா நானா இருந்தா ஒத்துக்கவே மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, இவளுக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்றதுன்னு தெரியலையேன்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட ஆபீஸ்ல பாட்டி, ஹீரோவோட தம்பி, அவனோட ஃபிரெண்ட்ஸுங்க, இவளோட ஃபிரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் இருக்க. அந்த இடத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான் சிம்பிளா. இப்ப அவன் இப்படி ப்ரொபோஸ் பண்ண, ஹீரோயினும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஹேப்பியா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.